ஆண்டவராகிய தேவன் உன்னை தெரிந்து கொண்டது அவருக்கு சொந்த ஜனமாய் நீ இருக்கும்படி. ஆமென். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி. சிந்திச்சு பாருங்கள், அவர் நமக்கு சொந்தக்காரராய் இருக்கும்படி. ஆமென். அவர் நமக்கு எப்படி இருக்கும்படியா? சொந்தக்காரராய் இருக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ பெரிய பணக்காரனோ பெரிய வசதி படைத்தவனோ இல்லை பெரிய கூட்டம்னோ அல்ல, சிறு கூட்டமாய் இருந்ததை நிமித்தம் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். வாசிக்க கேட்போம். உபாகமம் 7வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புருஷன் மனைவியை கல்யாணம் பண்ணுகிறான். எதுக்காக கல்யாணம் பண்ணுகிறான்? அவளை சொந்த ஜனமாக இருக்கும்படி, சொந்த வீட்டில், நம்முடைய சொந்த வீட்டில் சொந்தக்காரியாக இருக்கும்படி திருமண பந்தம் என்கிற ஒரு உறவை கொண்டு வந்து அதை நம் வீட்டில் சொந்தப்படுத்தி கொள்ளுகிறோம். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். அவருக்கு சொந்த ஜனமாக இருந்தால் எந்த உபத்திரமும் பாடு வேதனை நமக்கு பக்கத்தில் கூட வராது. பாருங்க, ஆண்டவராகிய தேவன், வாசி பார்ப்போம். 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கர, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, இந்த இப்போ நம்ம சபையை ஒன்று யோசித்து பாருங்களா. நம்ம சபையை இந்த பூச்சக்கரத்தில் எத்தனையோ மணவாட்டி சபைகள் விழுந்து போகிற சூழ்நிலையில் அவருடைய மணவாட்டி சபையாக வைராக்கியமாக ஆண்டுடைய வசனத்தின்படி ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க ஒரு சபையை நமக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? ஒரு கூட்டத்தை எழுப்பி தந்திருக்கிறாரா இல்லையா? இந்த கூட்டம்தான் கர்த்தருக்கு சொந்தமான கூட்டம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பூச்சக்கரத்தில் உள்ள, இந்த பூச்சக்கர பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களிலும் உங்களை ஆண்டவராகிய தேவன் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு சொந்த பிள்ளைன்னு புரிஞ்சுக்கணும். ஆமே. மணவாளனை எதிர்கொண்டு போகிற மணவாட்டியாக ஆண்டவருடைய சாயலில் நம்மை ஆண்டவராகிய தேவன் வைத்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் கடிந்து கொள்ளுதலும் எச்சரிப்பும் ஆசீர்வாதமும் துதியும் ஆண்டவருக்கு கிருபையான மகத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது பெருங்கூட்டம் என்று அல்ல, பணக்காரர்கள் என்று அல்ல, வசதி படைத்தவர்கள் என்று அல்ல. நீ சிறுகூட்டமாக இருக்கிற ஒன்னதான் கர்த்தர் அவருக்கு சொந்த ஜனமாய் தேர்ந்தெடுத்தார். வாசியுங்கள் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பெரும் திரட்சியான வசதி படைச்சவியா, இல்லைங்க பணக்காரா, இல்லை ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறவங்க, இல்லைங்க ஏதாவது ஒரு நல்ல நல்ல ஒரு உயர்ந்த பதவி, இல்லைங்க உயர்ந்த தொழில் வச்சிருக்குன்னு ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சு கொள்ளல. ஆமென். இதை நல்ல இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி
கொஞ்சமாக இருக்கிற உங்களை கர்த்தராகிய தேவன் சொந்த சம்பத்தாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு இந்த ஜனமாகிய சபையை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களை உசத்தி ஒரு ஆண்டவருக்கு 3 கரந்தட்டு கொடுக்கலாமே. யாருக்கெல்லாம் புரியுது சொல்றது? முதல்ல புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பயப்படாதுங்க, அது புரியும். ஆமேன். பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிஞ்சு கொள்ளல. ஒரு மணவாட்டி சபையாக இந்த சபையை தெரிஞ்சு கொண்டது பெரிய திரள் கூட்டத்தை நம்பி அல்ல, இந்த சிறு கூட்டத்தை நம்பி தான் கர்த்தர் சொந்த ஜனமாக உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. 8, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள். பாவத்தின் அடிமைதனம், அக்கிரமத்தின் அடிமைதனம், குடி, வெறி, களியாட்டம், விபச்சாரம், வட்டிக்கு கொடுப்பு, பொலிச கொடுப்பு, அநியாயம் செய்து, சாபத்தீடானது, அக்கிரமம் செய்து, இல்லை ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் விரோதங்களைப் போல அடி, சண்டை, குடி, வெறி, களியாட்டம், விபச்சாரம், ஜெயிலு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கர்த்தராகிய தெய்வம் அவர் மனதுருகிறது உங்கள் நிமித்தம் இல்லை, உங்களை நடத்துகிற உங்களுடைய தகப்பனாகிய உங்கள் ஊழியக்காரன் நிமித்தம். ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி சபையை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனை பிடித்து அவனிடம் இந்த ஊழியத்தை திணித்து ஆண்டவராகிய தேவன் நடத்துகிறார். இந்த நடத்துகிற ஊழியத்தில் மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சில பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தம். ஆமென். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது, புசியாமல் குடியாமல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் என்னோடு சொன்ன வார்த்தை, 4 மணிக்கூர் பேசினதில் ஒரு அம்சம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த 4 திசையிலிருந்து, அதாவது இந்த 10 மாவட்டத்தில் சபைகளை எழுப்பி அந்த 10 மாவட்டத்திலும் எனக்காக ஒரு சில ஜனங்களை தெரிந்து கொண்டு நான் பெரிய ஜாதியாக்கி அந்த கூட்டத்தை காட்டி தந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணினார். பலத்த கைன்னா என்ன? பலத்த கைன்னா என்ன? உங்க ஊழியக்காரனை கேன்சர் தந்தார், அது ஒரு பலத்த கரம். ஆமே. சிலவங்களை அடிச்ச அடியில் விஜயகுமார் ஆஸ்பத்திரியில் போய் விழுந்தது, அது ஒரு பலத்த கரம். இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பாட ஆண்டவர் பலத்த கரத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். ஆமேன் சொல்லலாமே. உற்சாகமும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது? துன்மார்க்க தினத்தில் இல்லை குடி, வரி, களியாட்டம், இல்லை பாவம், இல்லை சூதாட்டம், இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத படங்களை பார்க்கறது, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்கம் வழக்கம் பாய்க்கிறது, வட்டிக்கு கொடுக்கறது, பொலிசை கொடுக்கறது, அநியாய வட்டி வாங்கிறது, இப்படி ஏதோ ஒரு சில காரியத்தில் பின்னி சிக்குண்டு அப்படியே வலையாக அகப்பட்டு கொண்டிருந்த உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் எனக்கு அந்த 40வது நாளில் தந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக உன் மீது அன்பு வைத்தல்ல, உன்னுடைய தகப்பனுக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து உன்னை கூட்டி கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தை போல பாவமான சாபமான இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த என்னையை மீட்டு கொண்டு வைத்திருக்கிறார். அது மட்டுமா? பார்வோன் ராஜா,
பாருங்க, அதன் ராஜாவான பார்வோனின் கையில், பிசாசினுடைய கையில் இருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த மாசத்தின் வாக்கு தத்தம் என்ன? கர்த்தருடைய சொந்த சம்பத்தா ஒன்றை வச்சிருப்பார். ஆமென். அவருடைய உள்ளம் கையில் ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பார். அவருடைய சேட்டைக்குள்ளே ஒன்று அரவணைச்சு வச்சிருப்பார். ஆமென். உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் உன்மேல் அன்புள்ளவராய் இருந்து அந்த உன்னை நடத்துகிறவர்கள் மேல், பிதாக்கள் மேலே கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து மனது உருகிற தேவனாய் நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். அதே அதிகாரம் 13, 14, 15 வாசிக்க கேட்போம். 13, 14, 15. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன்னை கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தின் கனியையும் உன் திராட்சை ரசத்தையோ உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையோ உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இந்த வருஷம் முடிஞ்சு போகும். என்ன திருச்சபைக்கு பேர்ல ஒரு பைசா கடை இருக்காது. அப்போ உன் வீட்டிலையும் அவ்வண்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 90 நாள் சொல்லி இருக்கிறார். 90 நாள். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதே போல அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர்கிட்ட இல்லாத பணம் யார்கிட்ட இருக்கு? ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைச்சிட்டா ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும். நீ இது ஆச்சரியப்படுவ, இது எப்படி வந்து, இந்த கடன் எப்படி தீர்ந்து, இது எப்படி போச்சு? நீ சிந்திக்க முடியாத, யோசிக்க முடியாத வண்ணம் கர்த்தர் திருச்சபையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுக்கிறவனாயிருப்பாய், கடன் வாங்குறவனாய் இருக்க மாட்டா என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். அதற்கான ஆசீர்வாதம் தான் உன்னை நடத்துகிற பிதா, அதாவது ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் உன் மீது வைத்த அன்பையும் நினைவு கூர்ந்து அவர் இவ்வண்ணமாக உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். 13வது வசனத்தை பாரு. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஆமென். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுடுங்க, உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னா புறஜாதிகளை ஆசீர்வதித்தல்ல, புறமதத்தான ஆசீர்வதித்தல்ல, உலகத்தான ஆசீர்வதித்தல்ல, இந்த கஞ்ச பிசினியாய் போன ஆத்தோட போறவனை போல அல்ல, துன்மார்க்கன தரக்குனா இருக்கிறவனை போல அல்ல, இந்த குறிஞ்சியே நடந்துட்டு 10 ரூபா கிடைச்சுமா, 100 ரூபா கிடைச்சுமா, வெள்ளி கிடைச்சுமா, பொண்ணு கிடைச்சுமான்னு சம்பாரிச்சு வச்சுட்டு ஆண்டவரை நிமிர்ந்து பார்க்க முடியாம செத்து போனவனாக அல்ல, கர்த்தராகிய தெய்வம் உங்களை அழைத்து அவர் உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி உங்களை அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்கிறோம்? ஆமா, இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும்? என்னுடைய குடும்பத்தார் நினைத்தது போல, இவன் தொலைஞ்சி போனாய், இவன் கடையை விட்டான், சொத்தை விட்டான், வருமானத்தை விட்டான், எல்லாம் விட்டான், சோத்திரன்னு பந்தேகோஸ்ன்னு போறான் என்று நினைச்சது போல இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய தொழில் என்ன, வாழ தட்ட போவில்லைங்க, என்ன ஆண்டவர் நடத்த மாட்டாரு, ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடும், எனக்கு வருமானம் போயிடும், என்னுடைய தொழில் போயிடும், என்னுடைய வேலை போயிடும்னு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலையும் இரும்பில் போய் கிடந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை,
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா. இன்னும் சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா ஒன்று அளவிட முடியாமல், ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லாத வண்ணம் இந்த கொஞ்ச ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய சித்தம். ஆமென், ஹல்லேலூயா. அது உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, உன்னுடைய உழைப்பினால் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய அறிவினால் அல்ல. கர்த்தர் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு 100 சபைகளை கட்டி 10,000 ஆத்துமாக்களை கூட்டுவதற்காக ஆசீர்வாத தேவைகளுக்கு பூர்த்தி செய்யும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். இதை புரிஞ்சு கொள்ள முடியாமல், ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல், ஆவிக்குரிய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாமல், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் மனுஷனுக்கு கொடுக்கிற மிருகத்தை போல, துன்மார்க்கனை போல இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய காது கேட்காதோ, கர்த்தருடைய கண்ணு காணாதோ, கர்த்தர் கண்ணை உண்டாக்கினவர் அவருக்கு கண் காணாதோ, கர்த்தர் காதை உருவாக்கினவர் காது கேட்காதோ என்கிற சிந்தனையை நீ விட்டுவிட்டால், மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை எழுப்பி கட்ட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. ஒரு வழியா சம்பாதித்தா இன்னொரு வழியாய் போகிறது, ஒரு வழியாக சம்பாதித்தால் இன்னொரு வழியாய் போகிறது. இனி ஒரு சிலருடைய சிந்தனை, ஒரு வழியும் போகலையே, நல்லா தானே இருக்குது, போவதற்கு வழியை நீ ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அது யாரா இருக்கட்டு, இல்லை அது எந்த மனுஷனா இருக்கட்டு, ஆண்டவரை புறந்தள்ளினால் கர்த்தர் உன்னை புறந்தள்ளி போடுவார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணினாகிலும் மலடிருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பேன். உங்கள் மீது கர்த்தர் இறக்கப்பட்டதும் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியக்காரனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக கர்த்தர் செய்கிறதை செய்வார். வாங்க, 2 கை இருந்தா வாங்கு, இல்லாவிட்டால் ஒரு கையை நீட்டிட்டு ஒரு கையை இந்த 16 பேர் வாழுகிறது போல வாழு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்படி உன்னை பாதுகாக்கிற தேவன். ஆமென். எப்படி? உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த ஆணையின் நிமித்தமோ, உன்மீது கர்த்தர் இரக்கம் வைத்தது நிமித்தமோ கொஞ்சம் ஜனமாக சேர்த்து உன்னை மணவாட்டியாக அலங்கரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போவதற்காக ஆயத்தமாக்கி உன்னை இந்த உலகத்திலும் ஆசீர்வாதத்தினால் உன்னை திரட்சிப்படுத்தி கொண்டு வைக்கிற தெய்வம். இப்படி உன்னை பாதுகாக்கிற தேவன் என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று கூறுகிறார். ஆமென். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? ஆண்டவராகிய தேவன் உலக மார்க்கத்தில், உலகத்தினுடைய வாழ்க்கையில், உலகத்தினுடைய பாரம்பரியத்தில் குடிவரி, களியாட்டம், அடிதடி, ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பிடிச்சு அவனை உபவாசம் இருக்க வைத்து வியாதியை கொடுத்து சொஸ்தமாக்கி உபவாசம் இருக்க கொடுத்து 40வது நாள் தந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி உன்மேல் அன்பு வைத்து உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் போட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இல்லை, ஆசீர்வதிக்க முன்ன பரீட்சைகளை வைக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போவாத. ஆமென். விழுந்து போவாத. பரீட்சையில் நின்று கொடுக்கணும். ஏன்னா நீ கொஞ்ச ஜனமா இருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பரிசுத்த ஜனமா இருக்கிற ஆண்டவரை நீ நம்பும்படி உன்னை அளவிட முடியாமல் ஆசீர்வதித்திருக்கிற. சிந்தித்து பார். புறஜாதிகளுடைய பணத்தை கொண்டு எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். அதுதான், நீ நடாததையும் நீ விதைக்காததையும் நீ நீர் பாய்க்காததையும் நீ போய் அறுவடை செய்து நீ சாப்பிடும்போது ஆண்டவரை விட்டு வெளியில போகாத, ஆண்டவருடைய அன்பை விடாத, விக்கிரக ஆராதனையில போகாத. அதுதான் ஆண்டவர் சொல்றார். உன்னை இவ்வண்ணமாக ஆசீர்வதித்து உன்னை திரட்சியான பிள்ளையாக இல்லாம கொஞ்சத்துல திரட்சியான ஆசீர்வாதத்தை தந்து உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது நீ ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியில போவாத.
போட்டா சுட்டுன்னு ஓடாதங்க. அநாகரிகமான வாழ்க்கையை செய்யாதுங்க. அக்கிரமான வாழ்க்கையை செய்யாதுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத, உலகத்தினுடைய ஆடம்பரத்தில் போவாத, உலகத்தினுடைய அக்கிரமத்தில் போவாத. சாபம் சொல்லுகிறார். இப்படி உன்னை பாதுகாக்கிற தேவன் என்னை தவிர தேவன் இல்லை என்று கூறுகிறார். உபாகமோ 32:39. உபாகமோ 32:39. உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். ஆமென். இன்னும் ஒரு கூட தெளிவா சொல்றேன். நம்ம திருச்சபைக்குள்ள பிரசங்கம் இது. நம்ம சபைக்குள்ள பிரசங்கம், நம்ம சபைக்குள்ள வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை அவர் அடிச்சு நொறுக்கி பக்குவப்படுத்தி துன்பப்படுத்தி ஒன்றும் இல்லாமையில ஆக்கி கர்த்தராகிய தேவன் கொண்டு வைத்து அவர் உபவாசம் இருக்க வைத்து 40வது நாளில் தந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றும்படி உன்மேல் அன்பு கூர்ந்து சிறு கூட்டமாக கொண்டு வந்து, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பணத்தினால் அல்ல, உன்னுடைய பலாக்காரத்தை நினைத்து அல்ல, நீ ஐஸ்வர்யவான் என்று நம்பி அல்ல, உன் மீது கர்த்தர் இரக்கம் வைத்து உன்னை இந்த மணவாட்டி சபையாகிய திருச்சபைக்கு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறது நோக்கம் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற. ஆமென். அப்போ உன்னை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாருன்னு என்ன செய்யணும்? ராவு காலம் எத்தனை மணிக்கு, 5 மணிக்கா, 3 மணிக்கா, 2 மணிக்கா, 7 மணிக்கா எழும்புனா ராத்திரி தூங்க போறது வரை நீ உனக்காக வேலை செய்து, உனக்காக கஷ்டப்பட்டு, உனக்காக செய்து அதிகாலை ஜெபத்தை விட்டுரு, பைபிள் வாசிப்பை விடு, குடும்ப ஜெபத்தை விடு, கர்த்தரை எடை கூட்டத்தில் ஆராதிக்கிறதை விடு. இந்த ஒன்லி ஜீசஸை போல, ஒன்லி பிதாவை போல, ஒன்லி பரிசுத்தாவியானவரை வழிபடுகிறது போல ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் இருக்காத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றேன், என் தொண்டையில் ஒரு ஆப்பு வச்சுட்டா பிஸ் பிஸ். எப்படி? எனக்கு ஊழியம் போச்சு, என்னுடைய செய்தி போச்சு, என்னை யாராவது மதிப்பியலா? கொஞ்ச நாள் ஐயோ பாவம் பாவம்னு சொல்லுவீங்க, அடுத்து என்ன செய்ய மறந்து போயிடும். அவர் எதெങ്കിലും ஒன்று செஞ்சிருப்பார், அதுதான் தொண்டையில் வந்தது வியாதி. ஆமென். எல்லாரும் இகழக்கூடிய இடத்துல இந்த பீட்டரே இருப்பான். அப்போ இந்த ஆவிக்குரிய தகப்பனை அழைத்து கொண்டு வந்து இந்த தரிசனத்தை கொடுத்து தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்கள் மீது கர்த்தர் அன்பு வைத்து கொண்டு வந்த உன் சரீரத்தில் ஒரு ஆப்பை வச்சிட்டா உன் உழைப்பு அத்திரியம் வேஸ்ட்டு. அதுக்கு தான் சொல்ல வாரேன். ஆமென். வேஸ்ட்டு. எப்படி பாடுபடுவ, எப்படி வேலை செய்வ? கொஞ்ச நாள் இருக்கிறத தின்னுவோம், இருக்கிறத தின்னி முடிஞ்சோடனே வச்சுட்டு தின்ன எத்தனை நாளுக்கு எடுக்க முடியும்? தின்னி முடிஞ்சோடனே உன்னை பரிகாசம் அடிப்பதற்கு 1000 பேர் உலகத்தில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை தவிர உனக்கு ஒரு தெய்வம் என்னிடத்தில் இல்லை. உனக்கு காயப்படுத்துகிறதும் நான் தான், உனக்கு கட்டு போடுகிறதும் நான் தான், உன்னை கொல்லுகிறதும் நான் தான், உன்னை உயிரோடு எழுப்புகிறதும் நான் தான். என்னை தவிர உனக்கு வேறு தேவன் இல்லை. ஆண்டவர் உன்னை கட்டு போட்டு காயப்படுத்தி கொண்டு வச்சு கட்டு போட்டிருக்கிறார். இனி ஆண்டவர் உன்னை கொல்ல இருதயத்துக்கு இடம் கொடுக்காத. ஆமென். ஹல்லேலூயா. வாசி அந்த வசனத்தை ஒருக்கா கூட. உபாகமம் 32:39. நானே அவர். அவர் சொல்ற எவ்வளவு கௌரவத்தில் சொல்லியிருப்பார். நானே அவர். ஆமே. அவர்கிட்ட போய் நின்னுட்டு சும்மா இருந்த இயேசுவே. யோபு சொன்ன இயேசுவை பார்த்தா
அவர்கிட்ட நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். இந்த தவறை செய்வதற்கு நான் இந்த நோய் வருவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? 18 கொஸ்டினா 19 கொஸ்டினா கேட்டார். வாசி இங்கே போய் 38வது அதிகாரம், யோபு 38லேருந்து 42 நினைக்க வீழ போய் வாசி, அப்போ தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு யோவான் 1:3, உண்டானது அத்தனையும், அதுல என்னையும் விலக்கி அல்ல, உனக்கும் எனக்கும் விட்டு வீழ்ச்சி அல்ல, உண்டாக்குனது அத்தனையும் அவராலன்றி உண்டாக்கப்படவில்லை. வாசி பார்ப்போம், யோவான் 1:3 சீக்கிரம். சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. சிந்திச்சு பாரு, யோசித்து பாரு. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னாரு, என் ஜனமே, நீங்க நடாததையும் விதைக்காததையும் நீர் பாய்ச்சாததையும் நீங்க சாப்பிட போறீங்க. ஆமென், சாப்பிட போறீங்க. தெரியுமா ஒரு செய்தி? யாக்கோபு எந்த இடத்துல லூசு பட்டணம் என்கிற அந்த இடத்துல கல்லை வச்சு படுத்தானோ அந்த இடத்துல தான் வேவுக்காரர்களை வேவு பார்க்க விட்டான். யாரு? யோசுவா. லூஸ் பட்டணத்தில் போயிட்டு வந்ததான் அங்க கொலையா என்ன பட்டணம்? லூஸ் பட்டணம். லூஸ் பட்டணத்தில் யார் இறங்கினது? தேவன் இறங்கினார். தேவனுடைய மகிமை இறங்குச்சு, அதுல யானி வைக்கப்பட்டது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தந்திருக்கிற திருச்சபை ஒரு காலத்தில் திருச்சபை வர முன்ன இது லூஸ் பட்டணமாக இருந்திருக்கலாம். என்றைக்கு ஆண்டவருடைய ஏணி வைக்கப்பட்டதோ, ஆண்டவருடைய மகிமை இறங்கப்பட்டதோ, அது பெத்தேலாக தேவனுடைய வீடாக மாறி அதில் விளைச்சலாக பறிக்கப்பட்ட திராட்சை குலையும் மாதுளை பழத்தையும் அத்தி பழத்தையும் ஒலிவ மரத்தையும் பழத்தையும் நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் அது அவ்வளவு மகிமையானது. மாதுளை பழத்தை உடைச்சா அப்படியே தம்மு கீழே, தம்முன்னா ரத்தம் கீழே பாயும். அந்த மாதுளை பழத்தை தான் சொல்லுவான் அக்கு தம்மு ரும்மான், அந்த ரத்தம் உடைய மாதுளை பழம்னு சொல்லுவான். உடைச்சா அப்படியே உண்மையா நம்ம கவனம் இல்லாமல் தான் நம்ம துணி பூரா பாடும். சும்மா உடைச்சாலே போதும், ரத்தமாக பாயும். அவ்வளவு மகிமையான மாதுளை பழத்தையும் திராட்சை பழத்தையும் பயிராக்கி எல்லாம் ஆயத்தாச்சிட்டு கொண்டு விடுறாரு. விட்டுட்டு சொல்றாரு, ஜாக்கிரதை, நான் நீங்க பெருத்த ஜனன்னு உங்களை என்ன செய்யல, அழைச்சிட்டு வரல. கொஞ்ச ஜனம் எனக்கு சொந்தமான ஜனம் அழைச்சி கொண்டு வந்து அவங்களுடைய பணத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறேன். இந்த 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 பழத்தை நீ பறித்து புசிச்சு இந்த கனிகளை எல்லாம் புசிச்சு நீ கொஞ்சம் கொழுக்கும் போது என்னை விட்டு வேறு சிந்தனை வேறு யோசனை வருமானா நீ செத்தேன்னு ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு காவோட வாசி உபாகம் 32-39 வேகமாக. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. சிந்திச்சு பாருங்க. காயப்படுத்தி குணப்படுத்துகிற ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம், 12வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 31, 32, 33 வாசிக்க கேட்போம். அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி, யாரு பிரேயாம், ஒரு ராஜா. யார் ஏற்படுத்தின ராஜா சொல்லுங்களா? யார் ஏற்படுத்தின ராஜா? இஸ்ரவேலின் தேவன் ஏற்படுத்தின ராஜா. ஆமென், ஹல்லேலூயா.
இஸ்ரவேலின் தேவன் ஏற்படுத்தின ராஜா. அவங்கள பாலும் தேன் ஊறிய கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்னே கர்த்தர் எச்சரித்தார். நீ அந்த தேசத்தில் போய் நல்ல ஆகாரத்தை புசித்து நல்ல நீ நடாததையும் விதைக்காததை நீ அறுவடை செய்யும்போது உனக்கு வேற தேவன் இருக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டார். ஆண்டவராகிய தெய்வமே இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்வதற்காக ஏற்படுத்தின ராஜா யாரு? யாரு? 13:1 இருக்கு பாரு, எரேமியா. ஆமே, எரேமியா என்கிற ராஜா, சிந்திச்சு பாரு. எரேமியா என்கிற ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்வதற்காக கர்த்தர் நியமித்த ராஜா. அவன் என்ன செய்கிறான்? மேடையில பாகாலுக்கு பலியிடுகிறான். ஆமென். அன்னைக்கு மேடை கட்டி விக்கிரகத்தை செய்து பலியிட்டான். கர்த்தரை அவன் ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்கு பலியிடுவதற்கு இருதயம் அவனுக்கு செம்மை பண்ணல. இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற, நம்ம திருச்சபையில் இருக்கிற, இல்லை பெந்தேகோஸ்து அனுபவத்தை உடைய உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி அடிமைதனாகிய எகிப்து வீடாகிய அடிமைதனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இல்லை பொல்லாப்பிலிருந்து, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழிலில் இருந்து, இல்லை ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கர்த்தர் யாருமே நடாதது புறஜாதிகளுடைய பணத்தை கொண்டு உன்னையும் இல்லை ஆசீர்வாதத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த எச்சரிப்பையும் விட்டு நீ உன் மனவந்த வாழ்க்கையிலே ஐயோ நான் விக்கிரகத்து முன்ன இல்லை, ஆனால் விக்கிரக ஆராதனை செய்கிற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை நீ உன் பிள்ளைக்கு, உன் புருஷனுக்கு, உன் தொழிலுக்கு, உன் வேலைக்கு கொடுக்கிறேன்னா அதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த ராஜாவும் செய்தது போல இன்னைக்கு நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிக்க தன்மை உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்கள். அந்த எகிப்து ஜனங்க, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலுக்கும் நம்ம ரட்சிப்படைய முன்ன நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, குடியாயிருந்தோம், வெறியாயிருந்தோம், விபச்சாரமாயிருந்தோம், களவாயிருந்தோம், வஞ்சனையாயிருந்தோம், பொய்யாயிருந்தோம், பித்தலாட்டமாயிருந்தோம், வட்டிக்கு கொடுக்கிறதா இருந்தோம், பலிசை கொடுக்கிறதா இருந்தோம், அநியாய வட்டியாயிருந்தோம், வஞ்சனை, வாது, சூது, அக்கிரமத்தில் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருந்து நரகத்துக்கு போய் அழிவு உண்டாகும்படி அந்த புழுவும் பூச்சியும் அந்த வெந்து எரிகிற அக்கினியும் உள்ள கந்தகம் எரிகிற இடத்துல பங்கடைய வேண்டிய ஒன்றை ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு கொடுத்த தரிசனத்தை நினைவு கூர்ந்து, அந்த கட்டளையை நினைவு கூர்ந்து, அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உன்மேல் அன்பு வைத்து, நீ உன்னுடைய சாமர்த்தியத்தினால் நினைச்சி அல்ல, உன்னுடைய பலத்தை நினைச்சி அல்ல, ஆண்டவர் உன் மீது வைத்த இரக்கத்தினால் கூட்டி கொண்டு வைத்து அந்த பொல்லாப்பான தொழிலை விட்டு, பொல்லாப்பான சுபாவத்தை விட்டு, இந்த அடிவதனத்தை விட்டு ஆண்டவராகிய தேவன் உன்னை தெரிந்தெடுத்து துதிக்க வைத்து ஆஸ்பத்திரி செலவில்லாமல் ஆண்டவருடைய இரக்கத்தில் குடிவரி டாஸ்மார்க்கு செலவில்லாமல் உன் கையின் பிரயாசத்தை உன்னை ஆசீர்வதித்து கொண்டு வந்தாரே. நீ இப்ப இந்த ராஜாவை போல விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் எரிச்சலோடு கட்டளை போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிறது நியாயம்தானா? நீங்கள் செய்கிறது அக்கிரமமா இல்லை அநியாயமா என்று நினைத்து பாருங்கள். இப்போ பாருங்க, இப்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். இந்த ராஜா மேட்டின்மை கொண்டு, எல்லாம் பணம். ஏன்னா அவன் கஷ்டப்படலை, அவன் ராஜாவருக்கு முன்ன அந்த தேசத்தில் வந்து எல்லாம் புறஜாதிகள் விளைவை வச்சு அவ்வளோ மகிமையான கொலை இருக்குது. கொத்து கொத்தான திராட்சை கொலை, கொத்து கொத்தான மாதுளம்பழம், கொத்து கொத்தான அத்திப்பழம். நீங்கள் அந்த லூஸ் பட்டன்னு சொல்லி அந்த பெத்தேரில் உள்ள அந்த அத்திப்பழம் கருப்பு இருக்கும் பாருங்க, கருன்னு இருக்கான். அதை சாப்பிட்டா அப்படியே வாயில் வச்சா பிஸ்குன்னு போகும், தேன்னு குடித்தது போல இருக்கும். நாங்கள் இருந்து சாப்பிட்டதுனால தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமையான ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த ராஜாவும் சேர்ந்து மேட்டின்மையினால இந்த பாகாலை விக்கிரக ஆராதனை செய்தார்.
இது கர்த்தருக்கு எரிச்சலா இருந்தது. கர்த்தருக்கு என்ன இருந்தது? எரிச்சலா இருந்தது. கர்த்தருக்கு வேதனையா இருந்தது. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது போலன்னு வச்சுக்கோங்களா. ஆமென். இன்னைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது போல அன்னைக்கு பெத்தேலிருந்து ஒரு மனுஷனை அனுப்பினார். அவன் போய் சொல்றான், ராஜாவே, நீ கொழுத்து இதையெல்லாம் செய்தபடியினால் உன்னையும் உன் சந்ததியையும் நீ எப்படி பாகாலுக்கு பலியிட்டியோ அதே போல உன்னை பலியிடுகிற காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொன்னான். ஆமென். அப்போ இந்த தீர்க்கதரிசி மேலே தப்பு இருக்கா? தப்பு இல்லையா? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த சொன்னவனை என்ன, அவனை பிடியிலேன்னு கையை நீட்டினான். இன்னைக்கு அப்படி தானே? இன்னைக்கு யாருடைய இருதயம் எல்லாம் முறுமுறுக்குது, யாருடைய இருதயம் எல்லாம் குறுக்குறுக்குது, யாருடைய இருதயம் எல்லாம் இது சரிதான் சொல்லுது, எல்லாம் காதில் கொடின்னு கேட்டுட்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அன்று மனுஷன் சொன்னது போல என்னையும் சொல்லி இருக்கிறார். ஆமென். நீ முறுமுறுத்தா அது உனக்கு, அருவருத்தா அது உனக்கு, நிசாரமா நினைச்சா அது உனக்கு, அசட்டை பண்ணினால் அது உனக்கு. ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு கை கீழே தாளல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நிக்குது. இதுதான் அவர் காயப்படுத்துகிற தேவன். ஆமென். எப்ப அந்த தேவ ஊழியக்காரனை இருதயத்தில் சிந்தித்து அவனை கொல்லக்கு பிடி என்று சொன்னானோ, இருதயத்தில் எப்ப சிந்தனை வந்ததோ இவனு கை மடங்கல்ல. மடங்காத்தோடு விழிக்கிறான். இஸ்ரவேல் தேவனிடம் வாசி பார்ப்போம். 33 32 வாசி. பாருங்க, அவனுக்கு விருப்பமான பலி, அவனுக்கு விருப்பமான துதி, அவனுக்கு தோணுனது போல செய்தார். ஆமென். யூதாவில் அடுத்த 30 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில், அது விடுங்க, அப்படியே அது பாருங்க, தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தார். இது யாரு? ஆண்டவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுடைய ராஜாவாக நியமித்த ஒரு தேவ மனுஷன். ஆமென். நடாததையும் விதைக்காததையும் புறஜாதிகளுடைய வருமானத்தையும் புசித்து குடித்த இந்த ராஜாவும் ராஜாவுடைய சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வண்ணமாக செய்த போது இந்த மனுஷனார் 33 வாசி, தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம். இதானே இன்னைக்கு ஜனங்கள் ஆட்கள் சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு போக முடியும், நான் வீட்டில் இருக்கட்டு, இல்லை என்ன செய்யட்டு, எனக்கு தொழிலில் பெருக்கம். அந்த தொழில் யாரு தந்தது? அந்த வேலை செய்ய ஆசீர்வாதத்தை, சரீரத்தை பலத்தை யாரு தந்தது? ஒருத்தரும் சிந்திக்கல, ஒருத்தரும் யோசிக்கல. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவனுக்கு விருப்பப்படி பாருங்க, தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினார். வீட்டில் குடும்ப ஜெபம், வீட்டில் தனி ஜெபம், வீட்டில் அதிகாலை ஜெபம். சிந்தித்து பாருங்கள். ஒன்லி ஜீசஸ், ஒன்லி பிதா. நிறைய கூட்டங்கள் இருக்குல்ல, இதே மாதிரி ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை. தூர போகிறோம் வேலைக்கு, அது வேற. சிந்திச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உன்னை இதுக்கு அழைத்தார்.
இந்த ராஜாவை இதுக்கா ஏற்படுத்தினார்? வாசிங்க அப்படியே 1 ராஜாக்கள் 13:1-6 வரை. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். 300 வருஷத்துக்கு முன்னாலேயே 300 வருஷத்துக்கு பின்னால பிறக்கிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் பேர் போடுகிறார் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு. சிந்திச்சு பாருங்க. பிறந்தவனை சொல்லல, என்கிட்ட தோணுது, பிறந்தவன் உண்மையா அரசாட்சி செய்வதற்கு இல்லையோ என்கிற கொஸ்டின் தான் வருது. இஸ்ரவேல் ஜனங்களை உண்மையாக பாகாலுக்கு பலியிடாம ஆண்டவரை துதிச்சு பாடி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக பிறந்தவன் ஒருத்தன் இல்லாதது இருந்தது நிமித்தமாக இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் செய்துகிற அற்புதம், செய்கிற மகிமை 300 வருஷம் தாண்டி நடக்க வேண்டியதை 300 வருஷத்துக்கு, அதாவது 300 வருஷம் தாண்டி பிறக்க போற பிள்ளைக்கு பேர் வச்சு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போவோம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க முடியாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, தேவ மனுஷன் போய் எச்சரித்த போது அவனுக்கு பரிகாசமா இருந்தது, அவனுக்கு ஏளனமா இருந்தது. இன்னைக்கும் அப்படிதான். உண்மையை சொல்லும் போது ஜனங்களுக்கு ஏளனமா இருக்கிறது, ஜனங்களுக்கு பரிகாசமா இருக்கிறது. வந்து மாற்றினோன்னு அழுகிறான், தேவ மனுஷனே என் கை சீராகும்படி தேவனிடம் வேண்டிக் கொள்ளுன்னு பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவன் சொல்றான், உன் தேவன். அந்த இஸ்ரவேலின் ராஜா என் தேவன் எல்லாம் சொன்னது பொய்யாச்சு. என்னுடைய சபை, என்னுடைய திருச்சபை என்னை ரட்சித்தார், என்னை குணப்படுத்தினார், என்னை மகிமைப்படுத்தினார், என்னை வாழ வைத்தார், எனக்கு பலத்தை தந்தார், எனக்கு ஆரோக்கியத்தை தந்தார், எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு. உன் தேவன். அவன் சொல்லுகிறான், ராஜா யாரு? இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தர் நியமித்த மனுஷன். உன்னை ரட்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வைத்தது போல அவனையும் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நான் அன்னைக்கு அவன் வந்து சொல்றான், அவனுக்கு ஒரு நிசாரம் வேற பிடியில. அவன் இப்படியெல்லாம் சொல்லலாமா? நான் யாரு? ராஜா. நான் யாரு? ராஜா. ராஜாவை இந்த மனுஷன் வந்து சொல்லுங்க, எம்மாத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, என்ன சொல்லக்கு என்ன இருக்கு? அவன் சிந்திச்சான், அவனை பிடியலன்னு சொன்னான், கை மடங்கு போச்சு. இப்ப சொல்றான், என்னுடைய தேவனுடைய கேளுன்னு சொல்லல, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரத்திடம் மன்றாடுன்னு கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தார். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை தந்தா அது நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமா நிறைவேறும். என்னை பார்க்க ஒரு சகோதரி வந்திருந்தா, ஒரு பெந்தேகோஸ்து சகோதரி. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால, அப்போது நான் எச்சரிப்படையும்படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவளுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கும் போன்னு சொன்னேன். நான் எச்சரிப்புக்கு புதுசாக வந்த ஒரு பெந்தேகோஸ்துக்காரி, ஒரு புறஜாதியாக இருந்தால் கூட தாழ்மையாக பேச சொல்லியிருப்பார். ஒரு பெந்தேகோஸ்துக்காரி கழுத்தில் இல்லை காதில் இல்லை, தாழ்மையாட்ட பேச சொல்லுவார். வச்சு காய்ச்சி விட்டார். சொல்லுன்னு சொன்னால் நான் சொன்னேன். அவள் திரும்ப வருவாளா சபைக்கு? வந்தாலோ வர இல்லையோ, அது ஆண்டவருக்கும் அவளுக்குள்ள காரியம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த 21 நாள் ஜபத்துக்கு வந்திருந்து, கன்வென்ஷனுக்கு வந்திருந்து சொல்கிறா, அன்னைக்கு நான் நிஸ்சாரமாக சொன்னேன், இத்தனை வருஷம் கழிச்சு என்னுடைய இருதயத்துக்கு பிரியமாக என் வீடை வேறு இடத்துல கட்டணும், இப்படி கட்டணும்னு நினச்சேன், இப்படி நடக்குன்னு நினைக்கவில்லை. நீங்கள் சொன்னது போல் நடந்ததுன்னு, இந்த பாஸ்டர் சொன்னது போல் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லலை, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தெரியுறா. நடக்கும். அது ஃபஸ்ட்டில் கேட்பதற்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் கேட்பதற்கு மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், நான் யாது செய்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கலையோ, நான் பிசாசை ஆராதிக்கிறேன். இன்னைக்கு உலகத்தார் சொல்கிறது போல நாங்களும் பைபிள் தானே வச்சிருக்கிறோம், நாங்கள் இயேசுவை தானே வச்சிருக்கிறோம், இயேசுவை தானே கூப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறது போல சிந்தித்து பாருங்கள். 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 10வது வசனம் இல்லைங்க, 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் மோசேயுடைய காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்ச 3 ஐட்டம் உண்டு. வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமோ 1 நாளாகமா 2 நாளாகமோ 5:10 வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட சமயத்தில் ஓரபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலைகளை அல்லாமல் அதில் இயேசுவுக்கு அடையாளமாக அப்பம் வைக்கப்பட்டது. அதில் சுவிசேஷம், அதாவது ஆண்டவருக்கு ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு அடையாளமாக ஆரோனுடைய திழுத்த கோல் வைக்கப்பட்டது. நாளாகமத்தில் வரும்போது 2 உடன்படிக்கை. இன்னைக்கு சபைகளில் பைபிள் இருக்கு, அங்கு இயேசு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. விபச்சார அலங்காரத்தோடு சபைகளை நடத்தினால், விபச்சார அலங்காரத்து மாடல்ல சபைகளை நடத்தினால் இயேசு இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். இந்த பெத்தேலுக்கு முன்னால சுக்கோத்தில் யாக்கோபு அவனுக்கு விருப்பப்படி, அவனுடைய சிந்தனையின்படி, யோசனையின் செடி பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். இயேசு எதுவுமே கண்டுகள. அது அவருக்கு விருப்பம் இல்லை, கண்டுகளவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியெல்லாம் நடந்து, ஒரே மக தீட்டுப்பட்டா, 2 பேர் கொலைகாரம் ஆச்சினோம். இவன் சஞ்சலப்பட்டு அப்படியே வியாதனைப்பட்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து சந்திக்கிறார். கிளம்பு, நீ பொருத்தனை பண்ண இடத்துல போய் கட்டு. சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார். 300 வருடம் கழித்து நிறைவேறினது 2 ராஜாக்கள் புஸ்தகம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15-16 வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15-16. இஸ்ரவேலே பாவம் செய்ய பண்ணின குமாரனாகிய யெரொபெயாம் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் இவரெண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி சுட்டெரித்தான். யோசியா என்று அன்னைக்கு 300 வருஷத்துக்கு முன்னால் பேர் கொடுத்த அந்த யோசியா செய்த காரியம். ஆமென். 16வது வசனத்தை வாசி. பார்க்கிற போது மலையில் இருக்கிற
அந்த எலும்பை அவர்கள் மேலே போட்டு பாகாலுக்கு மேலே போட்டு சுட்டரிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி சுட்டரிச்சு போட்டார். வாசி பார்ப்போம் 16. திரும்பி பார்க்கிற போது இருக்கிற கண்டு ஆட்களை அனுப்பி எடுத்துட்டு கொண்டு வந்து கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படி அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து, ஆமேன் சொல்லலாமே. எத்தனை வருஷம் தாண்டி நடக்குது? 300 வருஷம் இந்த எரேபியாமுடைய சந்ததியில் நடக்குது. அவனை எலும்ப கூட கர்த்தர் விட்டு வைக்கல, கரும்ப கூட விட்டு வைக்கல. எரேபியாம் யாரு? கர்த்தருடைய இஸ்ரவேல், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு பிள்ளை, கர்த்தருக்காக அந்த அந்த ஆண்டவர் அபிஷேகம் ராஜாவாக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்த அந்த பிள்ளைக எலும்ப பாகாலுடைய பலிபீடத்தில் சுட்டெரிப்பேன்னு சொன்னார். சந்ததிகள் எல்லாம் நாசமாக போச்சு. ஆமேன் சொல்லலாமே. 19வது வசனம் வாசி. 19-20. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலே தான் செய்த செய்கையின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளில் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்பை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். ஆமென். இதே போல ஆண்டவராகிய தேவன், நீ கொஞ்ச ஜனமாக இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காகவும் உன்மேல் வைத்த இரக்கத்துக்காகவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது எத்தனை நாளானாலும் திருச்சபைக்கு நிறைவேறும் என்று கர்த்தர் இன்று வாக்கு தருகிறார்.